ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பை பற்றி பேச போகிறோங்க. குரு அதிசார பயிற்சி பலன்கள். வழக்கமாக குரு பயிற்சி ஆவார், ஆனால் இப்போது சீக்கிரமாகவே அதிசாரம் பெறுகிறார். எப்போ அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இந்த அதிசாரம் பெறுவதால் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது. மொத்தம் இந்த அதிசாரம் 62 நாள் நடக்குதுங்க. குரு மிதுனத்தில் இருக்கார், அதாவது ஃபாஸ்ட்டாக போயிடுறார். எங்கே அப்படின்னா கடகத்துக்கு போகிறார். முன்கூட்டியே போகிறாருன்னு வைங்களேன். முன்கூட்டியே 62 நாள் அங்கே சஞ்சாரம் செஞ்சுட்டு மறுபடியும் வக்கரம் பெற்று மிதுனத்துக்கு வருகிறார். இது 62 நாள் நடக்குது இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள். இது பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 டிவிஷனாக தான் நம்ம இதை பலன் சொல்லணும். ஏன்னா இந்த அதிசாரம் முதல்ல அக்டோபர் 18 நவம்பர் 11 வரைக்கும் குரு நேர்கதியில் செல்கிறார். எவ்வளோ நாளைக்குன்னா 74 நாட்கள் நேர்கதியில் செல்கிறார். உச்ச அமைப்பில் இருக்கிறார் கடகத்தில் போய். அவர் அந்த குரு பகவானுக்கு உச்சம் பெறக்கூடிய இடமே கடகம் தான். அப்போ அங்கே ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல்லாகிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 11 டிசம்பர் 19 வரைக்கும் வக்ரகதியில் இருக்கார். அதே குரு பகவான் வக்ரம் பெறுகிறார் என்று சொன்னால் நீச்சம். ஒரு உச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போது உங்களுக்கு நீச்ச அமைப்பு குரு பார்த்தீங்கன்னா நீச்சம் பெறும் அமைப்பு 38 நாள் அங்கே கடகத்தில் நீச்சம் பெறுகிறார். இப்போ மொத்தம் 62 நாள் இந்த குரு அதிசாரம் பெற்று பலனை ஒவ்வொரு ராசிக்கும் தரப்போகிறார். சில ராசிகளுக்கு ரொம்ப எப்போவுமே குரு பகவான் பொறுத்தவரையிலையும் எல்லா ராசிக்கும் நல்லது செய்யக்கூடிய அமைப்பு தான். அதுலேயும் நிறைய ராசிகள் ரொம்ப நல்லது செய்யக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும் இந்த குரு அதிசார பயிற்சி. அப்போ 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை இந்த குரு உச்சம் பெறும்போது தரக்கூடிய பலன். கடகத்தில் தான் இருக்கார் அவர். அதுக்கப்புறம் நீச்சம் அடையும் போது கிடைக்கக்கூடிய பலன்கள். அதாவது உச்சம் பெறும் பொழுது 24 நாட்கள், நீச்சம் பெறும் பொழுது 38 நாட்கள், மொத்தம் 62 நாள் உங்களுக்கு குரு அதிசார பயிற்சியில் இருக்கிறது. இது வரைக்கும் அதாவது எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். குரு பகவான் பொறுத்தவரையிலையும் எல்லா ராசிக்கும் நல்லது செய்யக்கூடியது, சுபீட்சத்தை அள்ளி வழங்கக்கூடியவர் குரு பகவான். ஒரு கல்யாணம், காட்சி, காது குத்து, வீட்டில் சீமந்தம், இப்படி சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட கிரகத்தோடு குரு சேர்ந்தாலும் சரி, இல்லை கெட்ட கிரகத்தை குரு பார்த்து அந்த தசை நடக்குது, ஒரு தீய கிரகத்தினுடைய தசை நடக்குது, குரு பார்வையில் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அந்த தீய கிரகத்தினுடைய பலன் கம்மியாக இருக்குது, நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய நிலை ஏற்படும். இதுதான் குருவனுடைய சாராம்சம் அப்படின்னு சொல்லணும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த குரு பகவான் உச்சம் பெறுகிறார் என்று சொன்னால் சூப்பர். உண்மையிலேயே எல்லா ராசிக்கும் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தும். அது அற்புதமான ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இதிலெல்லாம் நலிந்து போனவர்கள் கொஞ்சம் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலம் வரும். இந்த 12 ராசிகளில் அதை பார்க்கலாம், வாங்க விரிவாக பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது என்ன பண்ணுவார் அப்படின்னா நகைகளை வாங்கி கொடுப்பார். குடும்பத்துக்கு நகை வரும்.
எப்படியாவது வாங்கிடுவீங்க. நகை தங்கத்தை வாங்குவீங்க, வேறு ஆர்னமெண்ட்ஸ் கூட வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். வாங்க, ஒவ்வொரு ராசியாக வந்து நம்ம பலனை பார்க்கலாம். குருவானவர் ரொம்ப இருக்கிறதுலே மிகவும் சுபத்துவம் வாய்ந்த ஒரு கிரகம். குரு இருக்கிற இடமும் நல்லது செய்வார், பார்க்குற இடமும் குரு பார்க்க கோடி நன்மை என்பது உங்களுக்கு அறிந்ததே. அது குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய தருணம் என்று சொன்னால் இந்த கோச்சார நிலை தருவார். அற்புதம். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. மிருக சீரிஷம் 3, 4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த மிதுன ராசியில் இது நாள் வரைக்கும் ராசியில் குரு பகவான் இருந்தார். ராசியில் குரு இருந்தார் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு ஜென்மகுரு அப்படி சரியாக செய்யலை அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கும். ஒரு சிலது உண்மையிலே செய்யாமல் இருந்திருக்கும். ஆனால் குரு பார்வை கோடி நன்மை இருக்கிறதுலையே மிக மிக சுபகிரகம் அதுதான். இருந்த சுப நிகழ்ச்சிகள் நடத்திருப்பீங்க, சுப செய்திகள்லாம் வரும். ஆனாலும் உங்களுக்கு இந்த குரு அதிசாரம் பெறுவது என்பது ஒரு சுப செய்தி தாங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு உச்சமடைகிறார். இவர் யார்? அவர் 7க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். அப்போ 7க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு உச்சமடைகிறார் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது தானே செய்யணும், நல்லது தான் நடக்கும். 24 நாட்கள் நிச்சயமாக குரு உச்சம். என்னங்க 24 நாள் ஒரு பெரிய பீரியடாங்க. ஏதோ ஒன்று இது நாள் வரைக்கும் உங்களுக்கு போராடி இருந்திருப்பீங்க, எந்த ஒரு விஷயம் ஜெயிக்காமல் வந்திருக்கோம். இப்போ அது மின்னல் மாதிரி டப்புன்னு இதுவாகி ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை. அது எல்லா நிலைகளிலும். ஒரு சிலருக்கு தொழிலில் தடை இருந்திருக்கும், தொழில் சரியாக போகாமல் இருந்திருக்கும், ஏன் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கும், சிலர் மன ஆரோக்கியம் இல்லாமல் இருந்திருப்பாங்க, மனதளவில் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்திருப்பாங்க. இப்போ உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். குரு உச்சம் பெற்றாலே காசு பணம் சேருங்க. அதுவும் 2ஆம் இடம், தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போது உங்களுக்கு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது. கண்டிப்பாக இந்த உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும், பணமும் கிடைக்கும், வருமானமும் கிடைக்கும். தொழில் உத்தியோகம் இதில் சிறப்பாக அமைஞ்சதுன்னா பொருளாதாரம் கண்டிப்பாக சூப்பராக முடியக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக. இந்த அதையும் தாண்டி இந்த குருனால் புத்திர ஸ்தானாதிபதி, அதாவது புத்திர காரகன் அவர். அப்போ குரு உச்சமாக இருக்குதுன்னு சொன்னாலே உச்சமாகிற காலம் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன், மருத்துவத்தின் உதவியோடு நிறைய பேர் காலங்காலமாக வெயிட் பண்ணுறேங்க, மருந்து மாத்திரை சாப்பிட்றோம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம், குழந்தையே இல்லை, 10 வருஷமாக இல்லை, 12 வருஷமாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த குரு உச்சமாகுது. இவர் இந்த மிதுன ராசிக்கு மட்டும் இல்லைங்க, 12 ராசிக்கு சொல்லிடலாங்க. 12 ராசிக்குமே குழந்தை பாக்கியத்துக்கு நிச்சயமாக இந்த குரு நல்லது செய்வார். நிச்சயமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேருக்கான அமைப்பை ஏற்படுத்துவார். நிச்சயமாக நல்ல ரிசல்ட்டோ ரிப்போர்ட்டோ நிச்சயமாக வரப்போதும். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். இது நாள் வரைக்கும் குடும்பத்தில் ஏதோ ஒரு சின்ன சங்கடங்கள், பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் கூட குடும்ப உறுப்பினர்களுக்கோ கணவன் மனைவிக்கோ கூட இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா குரு உச்சமாக இருக்கிறது குடும்பத்தில் ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும். சூப்பராக இருக்கும். பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு காலம் இது. 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறது என்று சொன்னாலும் கூட இது நாள் வரைக்கும் எதிரிகளால் பிரச்சனை இருந்திருக்கும். இப்போது எதிரிகள் கொட்டம் அடங்கிடும். பயப்படாதீங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க. எந்த போட்டி பந்தயம்னு வச்சாலே நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. கோர்ட்டில் கேஸ் ஏதாவது நிலுவையில் இருந்தால் இப்போ இந்த காலகட்டம் எடுத்து ஸ்பீடாக உங்களுக்கு நல்ல பதில் ரிப்போர்ட்டே உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கு சாதகமாக கிடைச்சிடும்.
முதல்ல குருன்னு சொன்னாலே உங்களுக்கு நீதித்துறை தாங்க மெயினான ஒரு விஷயம். இந்த நீதித்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான காலம், சூப்பரான ஒரு நேரம். இந்த குரு அதிசாரம் பெறக்கூடிய 62 நாளுமே சொல்லிடலாம். அவர் 2லேருந்து நீச்சமாகிறார், 38 நாள் இருந்தாலும் 2ஆம் இடத்துல குரு ஓகே தான், ஸ்தான பலம் இருக்குது, பார்வை பலமும் இருக்குது நீச்சமானாலும். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 8ஆம் இடம் என்பது வாழ்க்கை துணைவி, வாழ்க்கை துணையால் அதாவது வாழ்க்கை துணை, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கிறவங்களுக்கு ஆணாக இருக்க அவங்களுடைய பொசிஷன் நல்ல நிலைக்கு வரும். அவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடச்சி அவங்க ஒரு வருமானத்தை அதிகமாக அவங்களால குடும்பத்துக்கு நல்லது நடக்கும். பண வருவாய், பொருள் வருவாய் நிச்சயமாக இருக்கும். இல்லை அவங்க பிறந்த இடத்துல இருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார் 8ஆம் இடம். இல்லை வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக வருங்க. அது விபரீத ராஜயோகம். யாருக்காவது ஒன்று 1000ல் 1 லட்சத்தில் 1 தான் கிடைக்காது பாரு, பெரிய விஷயம் இல்லையா அது. அதே நேரத்தில் 8ஆம் இடம் என்பது தொலைந்து போன பொருளோ ஏதாவது ஒன்று ஒரு பொருளோ இல்லை ரொக்கமோ இப்போ உங்கள் கைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு திரும்ப கிடைக்கும், நீங்களே அதிசயப்படுவீங்க. மற்றபடி 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 10 ஜீவனஸ்தானம், மனுஷனுக்கு முக்கியமானது அதானுங்க. அப்போ ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார், வக்ரகதியில் இருக்கார். அதிகமாக உழைச்சிங்க, வருமானத்தை பார்க்கலாம். ஆனால் இப்போது 10ல் சனி இருந்தாலும் வக்ரகதியில் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கார். அப்போ வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறார். அப்போ 10ல் சனி இருந்த போதிலும் நீங்கள் அதிகமாக உழைச்சாலும் குரு பார்க்குறார் 10ஆம் இடத்தை. அப்போது அங்கே தொழில் பண்ணுற இடத்துல இருந்து வந்த சங்கடங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் விலகும். இல்லை உத்தியோகம் பார்க்குற இடத்துல சக ஊழியர்கள் இல்லை மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் இதெல்லாம் விலகும். ஒருத்தருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். குரு பார்க்குறாருல்ல, தொழிலில் ஒரு சமரசம், ஒரு அன்னோன்யம், ஒரு ஈடுபாடு, ஒரு வேண்டாவிருப்பாக வேலை பார்க்குறது எப்படி, ஒரு இன்வால்மெண்ட்டான வேலை பார்க்குறது எப்படி. இப்போ குரு பார்த்தா ஒரு இன்வால்மெண்ட்டோட வேலை பார்ப்பீங்க. ஆனால் அதே நேரம் அதிகப்படியான வேலை இருந்தாலும் அதுவும் இன்வால்மெண்ட்டாக வேலை பார்ப்பீங்க. சனி 10ல் இருக்காது இல்லையா. அப்போ அதிகப்படியான வேலை செய்தாலும் உழைப்பை போட்டாலும் சம்பாத்தியம் என்பது சிறப்பாக இருக்கும். அப்போ தொழில் உத்தியோகத்தால் பொருளாதார நிலை உயரும். ஏற்றத்தாழ்வு இருந்திருக்கும், அந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு. இப்போது இதே நவம்பர் 11லேருந்து டிசம்பர் 19 வரைக்கும் குரு வக்ரகதிக்கு வந்துடுறாருங்க, நீச்சமாயிடுறாருங்க. இந்த 38 நாள் என்ன பலனை தருவார்? குரு யார் உங்களுக்கு அப்படின்னா 7க்குடையவன். 7க்குடையவன் 2ல் உச்சமடைகிறாருன்னா வாழ்க்கை துணையினுடைய அவங்களுடைய வசதி வாய்ப்பு, அவங்களுடைய கெட்டப்பு, அவங்க நிலை உயர்கிறது, அவங்களுடைய அந்தஸ்து உயர்கிறது அப்படின்னு சொன்னோம். 10ஆம் இடம் தொழிலில் விருத்தி அடையக்கூடிய ஜீவனஸ்தானம் விருத்தி அடைகிறதுன்னு சொன்னோம். இப்போ நீச்சம் பெற்றாலும் குரு பார்க்குறாரு. கொஞ்சம் முதல்ல இருந்த ஒரு ஸ்பீடு இல்லை. முதல்ல ஒரு 90 கிலோமீட்டரில் போகுது வண்டி அப்படின்னா இப்போ 30 கிலோமீட்டரில் போகுது, அவ்வளோதான். ஸ்பீடு இல்லை, ஆனாலும் உங்களுக்கு நல்லது செய்யும். சுபகரகம் இல்லையா, 7க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்று அந்த நிலை இருப்பதால் அவர் குரு பார்வை கோடி நன்மை. மற்றபடி இந்த குரு அதிசாரம் பெறுவது என்பது இந்த மிதுன ராசிக்கு நன்மையே தரும் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களால் நல்லது நடக்கும், நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும், கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும், வீட்டில் தங்க நகை சேரும்,
பெண் பிள்ளையை பற்றி வச்சுருந்தீங்கன்னா அது நகை வாங்கி கொடுக்கணுமே சேர்க்கணுமே இது வாங்கி வைப்பீங்க. ஒரு சின்சியாரிட்டி ஒரு நிலை ஏற்படும். தடுமாற்றங்கள்லாம் இருந்திருக்கும் இதனால் வரைக்கும். இப்போ தடுமாற்றம் இல்லாமல் நல்ல சிறப்பாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். மற்றபடி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க, சுப மாற்றங்கள் ஏற்படும், சுப செய்திகள் வரும். உங்களை பொறுத்த வரலையும் இந்த 10ஆம் இடத்தை குரு பார்க்குறதே ஒரு பெரிய விஷயங்க. அவருடைய வீட்டை அவர் பார்க்குறார், உச்சம் பெற்றும் பார்க்குறார். அப்பா உத்தியோகத்தில் தொழிலில் சக ஊழியர்கள் மற்ற அதிகாரிகிட்ட இருந்து வந்த சங்கடங்கள் மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகும். தடுமாற்றங்கள் இருந்து வந்த தடுமாற்றங்கள்லாம் விலகி நல்ல ஒரு சூப்பராக நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் இந்த மிதுன ராசிக்கு இந்த குரு அதிசாரம் பெறுவதால் நன்மைகள் நடக்கப் போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.